வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 74 பாயிண்ட் நெகட்டிவ்ல குளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 271 பாயிண்ட் நெகட்டிவ்ல குளோஸ் ஆயிருக்கு. அ பேங்க் நிஃப்டி, ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜின்னு சொல்லி இந்த செக்டார்லாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் சைட்ல தான் குளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் குளோஸ் ஆயிருக்கு. ஒரு 106 பாயிண்ட் நெகட்டிவ்ல குளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் குளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 494 பாயிண்ட் நெகட்டிவ்ல குளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5% எபோவ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மிட் கேப் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஏறல. ஒரு 0.2, 0.3% இந்த மாரி ரேஞ்சில தான் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் போயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய அடி உழுவல. இதில அதிகமா அடி விழுந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல மட்டும்தான். அதில மட்டும்தான் ஹை சேலிங் ப்ரெஷர் இருந்தது. அதுமாரி பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்லயும் கொஞ்சம் நல்ல சேலிங் ப்ரெஷரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் போயிட்டே இருக்குது. கன்டினியூஸா ரேலில தான் இருக்குது. இதில வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு 25,000 ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு டவுன்ஃபால் வருது. ஒரு 2, 3 டேஸ் டவுன்ஃபால் வந்துட்டு, திருப்பி பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆகி அகைன் பேக் டு பேக் நார்மல் இதுக்கு போறதுக்கு அதிக பாசிபிலிட்டீஸ் தான் இருக்குது. ஸோ, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடா எந்த ஒரு விஷயம் இல்ல. இந்தியா வைடா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்ல தான் போயிருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, Q4 ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளார மோஸ்ட்லி முடிஞ்சிடும். ஸோ, எல்லாமே பேக் டு நார்மல். வேறு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் நெகட்டிவ் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் மார்க்கெட்டு கொஞ்சம் நெகட்டிவ்ல போயிட்டுருக்கு. இப்போதைக்கு யுஎஸ் மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் சைடு வரவே இல்ல. மேபி இதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்லயும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இன்னைக்கு நைட் ஓப்பன் ஆகுறதும் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா, ஏஷியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜப்பான் நிக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு 280 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஷாங்காய், ஹாங்செங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ, ஏஷியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ். இந்தியா மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. இப்போதைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ, மோஸ்ட் ப்ராபப்ளி ஏ யுஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு ஓப்பன் ஆகும். அது எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதுமாரி கோல்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூ. 35 ஏறி இருக்குது. 8,755ன்னு இருக்குது 22 கேரட்டு. 24 கேரட் பார்த்தீங்கன்னா, 9,551 இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகண்ட்டாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஏறுறது இப்போதைக்கு இது இறங்குனது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணியிருந்தோம்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இது இன்னும் ஃபர்தரா இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இறங்காது. சடனாக இறங்குற மாதிரி இறங்கிட்டு, திருப்பி பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகும். ஸோ, இந்த மாதிரி டைமில் பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் ஃபிசிக்கலாக வாங்க முடியலனாலும் டிஜிட்டலாவது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டே இருங்க. கோல்டு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, சில்வரும் நல்லாவே க்ரோத் கொடுக்கும். என்னென்னா, சில்வர் வந்து கமோடிட்டி செக்டாரில் இருக்குது. மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி வேறு எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இப்போதைக்கு ரூ. 98 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ, இது இறங்குனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். அதுவும் டிஜிட்டலாகவும் வாங்கிக்கலாம். ஒன்றும் இஷ்யூ இல்லை. அடுத்ததாக சில மார்க்கெட் அப்டேட்லாம் என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து என்பிசிசி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 446 ரெசிடென்ஷியல் யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1467 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது என்பிசிசிக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கம்மிங் 23 வந்து மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரைசிங் லாங் டேர்ம் ஃபண்டு வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிவிடெண்ட்டாக கொடுக்குறதுக்கும் பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட போர்டு மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா, வாரன் பக்கோட அவங்க வந்து இப்போ வாங்க போகிறாங்க. அடுத்தது வாரன் பக்குங்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து போர்டில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக வரதுக்காக ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா,
அதுக்கு வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா 75% ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு விழுந்திருக்கணும். ஆனால் அவங்களுக்கு விழுந்தது பார்த்தீங்கன்னா 64.1% தான் விழுந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேவராக இல்லை போர்டு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. ஐடிஎஃப்சி எஸ் பேங்க்கும் கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரேங்கிறாங்க. அவங்க என்னென்னா ஒன் ஆஃப் த போர்டு மெம்பராக இருக்கணும் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதனால அவங்க கேட்டிருக்காங்க. பட் வந்து போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுக்கல. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு. அவங்க ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஏன்னா எந்த ஒரு இதுவும் ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணி ஹையஸ்ட் டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் ஹையஸ்ட் டிவிடெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கங்கிற இதை அந்த ஒரு டீட்டெயில் ஒன்றும் கிடைக்கல. அது கிடைச்சதும் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக ஹெச்எஃப்சிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 76.21 க்ரோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ள ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நியூஸாக இருக்குது. அடுத்ததாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 572 கோடிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இது பாரத் எலக்ட்ரானிக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வந்து 52 வீக் ஹையை தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட்டு ஃப்ரைடே செஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 343 வந்திருந்தாங்க. இன்றைக்கி 350 தொட்டு திருப்பியும் எகைன் டவுன்ஃபால் கொஞ்சம் வந்துச்சு. திருப்பி ஃபர்தராக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் செக்டார் இப்போதைக்கு உள்ள நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிருக்கு. டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டவுன்ஃபால் வந்துச்சோ அந்தளவுக்கு நல்லாவே ஏறிக்கிட்டே போகுது இப்போதைக்கு. கேஇசி இன்டர்நேஷ்னல் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1133 கோடி கிடச்சிருக்கு. டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஹேண்டலிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏப்ரலில் இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.8% வந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக போயிருக்கு. ஸோ எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.